எடுத்துட்டு நீங்க அசைக்காம உங்க புல்ல சார் பேசுற புல்ல எடுத்து ஓகே ஓகே பிறகு எல்லாத்தையும் சரி வீடியோ. Welcome to the great historic World Heritage water diverting structure still in use, the Grand Anaikal in Tamil Nadu. கல்லால கட்டப்பட்ட அணைன்னு சொல்றதுனால அதுக்காக This is the map showing the course of the river Kaveri from its source. காவிரி உருவாகிற இடத்துல இருந்து கடலில் கலக்கிற வரைக்கும் உண்டான மேப்பு தான் இது. இப்போ காவேரி எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா தலைக்காவேரி கர்நாடகா மாநிலம் கூர்க் டிஸ்ட்ரிக்டில் தலைக்காவேரி, அதாவது 3440 அடி உயரத்தில், கடல் மட்டத்திலேருந்து 3440 அடி உயரத்தில். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏரியாலாம் வந்து காவேரியோட கேட்ச்மெண்ட் ஏரியா. தண்ணி மழை பொழிஞ்சு அங்கேருந்து நமக்கு வந்து சோர்ஸ் இருக்குல்ல, இந்த இடத்துலேருந்துலாம் தண்ணி வருன்றது இது எல்லாமே வந்து பார்த்தா வெஸ்டர்ன் காட்ஸ் இது எல்லாமே வந்து காவிரியோட நீர்பிடிப்பு பகுதிகள். நாங்கள் இடம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பல கோடி வருடங்களாக அது இருந்து அது வந்து மேலே ஸ்பாஞ்சி மெட்டீரியலாக இருக்கும். அது மேலே மலை மேலே வந்து ஒரு ஸ்பாஞ்சி மெட்டீரியலாக இருக்கும். அது என்ன பண்ணுன்னா தண்ணீரை வந்து அதிகப்படியான தண்ணி மழை பொழியுது இல்லையா, அதை வாங்கி நல்லா உள்வாங்கி வச்சுக்கணும். உள்வாங்கி வச்சுக்கிட்டு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ லீன் வாட்டர் பீரியட்னு சொல்கிறோம் இல்லையா, வந்து மழைக்காலங்கள் தண்ணி வர காலங்கள் அது தண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து கோடைக்காலம். ஸோ அப்போ வந்து இந்த தண்ணி இருக்காது இல்லையா, ஆனால் இப்போயும் தண்ணி வந்துட்டு இருக்கிற காரணம் என்னென்னாக்கா இதுதான், இந்த மாதிரி இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ரிலீஸ் பண்ணும், அதை வாங்கி வச்சுக்கணும். அது இல்லாமல் அட்மாஸ்பரிக் ஏர் இருக்குல்ல, நம்ம காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வந்து அதை உறிஞ்சி அதை வந்து தண்ணீராக மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அதான் வந்து இந்த வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ தலைக்காவேரி இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா இந்த ஹேரங்கி ரிசர்வேர், ஹேரங்கி அணைக்கட்டு இருக்குது, ஹேமாவதி அணைக்கட்டு இருக்குது. ஸோ இது வந்து தலைக்காவேரி வந்து ஹேரங்கி ரிசர்வேர்ஸ் அவுட்லெட்டை ஜாயின் பண்ணி both ends of the Krishnasagar Dam, the Harangi Reservoir outlet and Hemavati Reservoir outlet joins into the KRS Dam. The KRS Dam is the famous reservoir which was built by the Indian engineer, father of engineers, Sir Moksha Vishweswaraya. வந்து இந்த ஒரு டேம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பிரிட்டிஷ் மக்களால் கட்டப்பட்ட, பிரிட்டிஷ் பொறியாளர்களால் கட்டப்பட்ட மற்ற எல்லா டேமும் இந்த ஒரு டேம் தான் வந்து நம்ம இந்தியன் இன்ஜினியர் மோக்ஷா விஸ்வேஸ்வரையா அவர்களால் கட்டப்பட்டது. ஸோ இந்த ரெண்டு எண்ட் ஆஃப் தி இந்த கிருஷ்ணராஜசாகர் டேமில் வந்து பார்த்திங்கன்னா ஹேரங்கி ரிசர்வேர்ஸ் அவுட்லெட்டும் ஹேமாவதி ரிசர்வேர்ஸ் அவுட்லெட்டும் ஜாயின் ஆகுது. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த தலைக்காவேரி வந்து ஹேரங்கி ரிசர்வேர்ஸ் அவுட்லெட்டை ஜாயின் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேரங்கி, ஹேமாவதி, கிருஷ்ணராஜசாகர், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் மோர் ரிசர்வேர்ஸ் கபினி ரிசர்வேர். மொத்தம் இந்த 4 ரிசர்வேர் தான் இதுக்கு வந்து காவிரியினுடைய முக்கியமான அணைகள்.